வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. ஜிடி எக்ஸ்பிரஸ் வந்து மீண்டும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் வந்து ஒரு ஐடியா சொன்னார். ஐடியா மட்டும் இல்லை, அது ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது. ரொம்பவும் நியாயமான கோரிக்கையாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரம் அங்கேருந்து கிளம்புது. ஏன் இந்த ரயிலை திருநெல்வேலியில் இருந்து கிளம்பும்படி செய்யக்கூடாது? தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இருந்து கிளம்புது. திருநெல்வேலியில் இருந்து தினமும் டெல்லிக்கு ரயில் இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கோரிக்கை. அவருடைய கோரிக்கை மட்டும் இல்லை, இது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து டெல்லிக்கு டைரெக்டான ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் சுற்றி போகிற ட்ரெயினாகத்தான் இருக்குது. ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கட்ராவுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் திருப்பதி வழியாக சுற்றி செல்லக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. ஸோ ஜிடி எக்ஸ்பிரஸை ஏன் திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இப்போது நியாயமான கோரிக்கை இன்னும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஆலப்புழாவிலேருந்து தன்பாத் டெல்லியை விட தூரம் அதிகம். அதுக்கே தினசரி ரயில்கள் இயக்கப்படும் போது திருநெல்வேலி டெல்லிக்கு ஏன் ரயில் இயக்கப்படக்கூடாது? இதற்கு ரயில்வே நிர்வாகம் பதில் சொல்லணும் அப்படின்லாம் நான் கேட்கவே இல்லை. ரயில்வே நிர்வாகம் அதை பரிசீலனை செஞ்சு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இன்னும் 3 மாதங்களுக்கு புறப்பட இருக்கக்கூடிய ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயிலை திருநெல்வேலியில் இருந்து புறப்பட செய்தால் தென் தமிழக மக்கள் ரொம்பவும் பயனடைவார்கள். இதுக்காக நம்ம சென்னை போய் அங்கேருந்து வேறு ட்ரெயினில் போய் மாறி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. திருநெல்வேலியிலிருந்து டைரெக்டாகவே இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்மளால் போக முடியும். திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த கோரிக்கை அப்படிங்கிறது என்றைக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் திருநெல்வேலி பகுதி மக்களை பொறுத்தளவு டெல்லி போகிறதுக்கு தினமும் இருக்கக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது அமையும். அப்படி மீறி போனோம் அப்படின்னா அவங்க திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து டெல்லி போகிற மாதிரி ட்ரெயின் இருக்குது. ஆனால் அது ரொம்ப சுத்தம் இல்லையா? இது என்றைக்கு நிறைவேறும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.